இட்லி தோசை மாவு இல்லாத டயத்துல இந்த மாதிரி சொரக்காய் தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இன்ஸ்டன்டாவும் பண்ணிடலாம். ஒரு ஹெல்த்தியான ரெசிபியா இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொரக்காவை நல்லா தோல் நீக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுல வந்து சீரகம், மிளகு, கருவேப்பிலை நிறைய சேர்த்து அரைச்சுக்கோங்க இந்த மாதிரி பேஸ்டா. அது ஒரு பவுல்ல சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 3/4 கப் அளவுக்கு வந்து ரவை, அப்புறம் தேவையான உப்பு, தண்ணி எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஓரமா வச்சிருங்க. அரிசி மாவுக்கு பதிலாக நம்ம கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் நிலக்கடலை பருப்பு நிறைய சேர்த்து நல்லா வந்து எண்ணெயில பொரிய விட்டுக்கோங்க. பூண்டு, அதுக்கப்புறம் வரமிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, சின்ன துண்டு புளி, தேவையான உப்பு சேர்த்து அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி அப்படியே வந்து ஆற வச்சு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். சரிங்களா? அவ்வளவுதான். இங்கிட்டு மாவுகளை வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டன்டா தோசை ஊத்தி எடுத்துக்கலாம். சூப்பரா வந்து ரெடி ஆயிடும். சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஹெல்த்தியான ரெசிபியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.